ஏய் பார்வதி அம்மா பேசுகிறார். பத்திரம் பதிஞ்சு கொடுக்கான், வென்று பத்திரம் நம்பர் போட்டு கொடுக்கான். எதுக்கு வாங்கிட்டு போகிறான், என்னத்துக்கு வாங்கிட்டு போகிறான், எவ்வளோ காகித பணம் கட்டுதான். ஏன்னா வென்று வெளியில் கமிஷன் பேசுவான், இத்தனை % எனக்கு கொடு, நான் பேசி அடிச்சு விட்டுதானே வென்று. அடுத்தாப்புல பத்திரம் பைதானா எனக்கு இத்தனை % வந்துடணும் உள்ள. நான் வீட்டுக்கு போயில பேண்டுக்குள்ளே சொருகிட்டு வீட்டில் கொண்டாடி பிள்ளையோட வச்சு உருண்டு நாக்கை போட்டு நக்குதான்னு கொண்டு போகிறான். அது நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியுமா? இப்போ கணக்கு ஏற்றுதார் நீதிமான். ஏற்ற அடி துவைச்சு தொங்க விட்டுருவாரு. கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் டெல்லியில தமிழ்நாடு அருகே ஒருவே இருக்க மாட்டான். ஆணும் பெண்ணும் சட்டன்னு தூக்குவாங்க, ஒரு செகண்ட்ல தூக்கிடுவாங்க. தூக்குடா முப்பட ராணுவ படம் தூக்குடா, சிட்டி கிராமம் எல்லாமே அடைச்சு தூக்குடா எல்லாம் அங்கங்க ஆபீஸ் போட்டு உட்காந்துருப்பான். அவன் அப்பா விட்டு இடம், ஆத்தா விட்டு இடம், இடத்துல தாண்டா உட்காந்துருக்கு கூவ மாதிரி குத்த வச்சு தூக்குடா. வண்டி போர்ல எல்லாம் அடைச்சு தூக்குடா. வீடு எத்தனை விட ஆகிட்டு நொறுக்கி விடுறா எல்லாமே நொறுக்கடா அப்படிம்பாரு. அந்த டே வரும். நீதிமான் போட்டார் கணக்கு, கோட்டார் ஆணு பண்ணு கடுவமா ரொம்ப மோசத்தில் டெல்லியில் உட்காந்து ஆடுதான். இவர் கணக்கு போட அவன் என்னத்தான் பிரட்டி விடணும், பிரட்டி அடிக்கணும்னு நினைக்கான். முடியாது. அவன் வலையில மாட்டுறதுக்கு அநியோகமாக அவனா சேர்த்துக்கிட்டே இருக்கான். வலையில மாட்டுறதுக்கு இவர் வலையில மாட்டுறதுக்கு அவன் நிறைய சேர்க்கான். பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், அமித்ஷா அந்த வழக்கு மண்டியா பாத்தியாப்பா நீதிமன்ற கோர்ட்டுகள். அவன் பெரிய லோலாயி. அம்பானி அதானி அதோட லோலாயி. பூரா கைவரிசை வச்சு அந்த காகித பேப்பர்களை வச்சு பூமியை பாலாக்கி கொண்டே இருக்கான். நசுக்கி விட்டுவிட்டார் முக்கால் சத்தியம். ஏழை தாசில்தார் விலை இடத்துக்கு கைலாசத்தில் கணக்கு விட்டாச்சுனா இங்கே கையெழுத்து போட்டு பூரா பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போட்டோ பூரா செகண்டில் தூக்குவார். அது நீதிமன்றம் தான் தூக்க முடியாது, வேற யாராலும் தூக்க முடியாது. கோர்ட்லேயே தூக்க முடியாதா? கோர்ட்லேயே தூக்க முடியாது. நீதிமன்றம் ஆர்டர் போடுவார். சட்டன்னு இல்லை கையெழுத்து போட்டவன் வந்தவன் போனவன் பூரா செகண்டில் பத்திரம் டாக்குமெண்ட் அடிச்ச செகண்டில் மணி மாதிரி அள்ளுவார். புரியாடா? நீதிமன்றம் போட்டார் கணக்கு. ஏண்டா போய் பூமி திறந்த மனமா கிடக்க வேண்டாம், வாய்ச்சிக்கிட்டே இருக்கான். பட்டா போடு, பவரை போடு. இல்லை கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உணவுக்கு தாண்டா இருக்கு. உணவு விவசாயம் பண்ணணும், சாப்பிடணும். பூரா உட்காந்து கொடியை தூக்கி சனநாயகம் சொல்லி வாங்கி போலாக்கிட்டியாடா பாய் பேடா முட்டா பேல. இல்லை எம்எல்ஏ கையெழுத்து போடுறதுக்கு எவ்வளோ வாங்க தெரியுமாடா? மாதம் தோறும் 20, 30, 50 லட்சம் 70 லட்சம் கொண்டு போகிறான். மாதம் தோறும் கையெழுத்து போடுறதுக்கு சுற்றிட்டே வருவான். அவன் கோட்டாக்குள்ள எங்கே இருக்கானோ அந்த இடம் பூரா சுற்றுவான். பஞ்சாயத்து போட சுற்றுவான், பத்திர பதிவில் சுற்றுவான். போட்டாச்சா கொண்டா கைத பேப்பரை நான் வீட்டில் போய் அடைஞ்சிக்கிறேன். என் கொண்டாடி விளையாட உட்கார வச்சு பூசி அடையணும்னு அடையினான். எல்லாம் கையெழுத்து போட்டு நாசம் பண்ணிச்சுக்கிற ஒரு பேப்பரால். பேப்பர் செல்லாது, வென்று எழுதுன செல்லாது, பத்திர பதிஞ்சது செல்லாது, பிஓ, தாசில்தார், கிராமாதியார், தலையாரி போட்டது செல்லாது. நீதிமான் இன்னைக்கு கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். நீதிபதி ஜட்ஜி 4வது நாள் கணக்கில் போட்டு முடிச்சிட்டாரு. செல்லாதா அடி வாங்குவேன். அதை பார்த்து தூக்கி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்ட கூட தூக்குவாங்க. உழைச்சி திங்க தெரியாம ஆணு பண்ணும் வீசிக்கிட்டாலே தான் இருறா போட்டாங்க கணக்கு முக்கால்